5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இங்கிலீஷ் பேப்பர பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபெயில் ஆகவும் கூடாது, மார்க் கம்மியாவும் எடுக்கக்கூடாது. ஈஸியா நம்ம வந்து இந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, ரோட் மேப்பு, ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி, பிக்சர பார்த்து எழுதுறது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு, கிராமர் பார்ட் அப்படின்னு எக்கச்சக்கமா மார்க் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில 21 மார்க் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? இதில 3 சினானிம்ஸ் இருக்கு, 3 ஆன்டனிம்ஸ் இருக்கு. சினானிம்ஸ்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அறிஞ்சொரு பொருட்கள். ஆன்டனிம்ஸ்னா எதிர்ச்சொற்கள். அப்போ இது ஸ்கூல் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டினை மட்டும் படிக்காம போயிடாதீங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து நீங்க 3 கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷன், காம்பவுண்ட் வேர்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் காம்பவுண்ட் வேர்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? அக்ரானம். நீட் அப்படின்னா என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது தான் நீட்டுக்கான அந்த அக்ரானம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்டு இன் த சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து அலைஸ் அப்படின்ற அந்த ஃபாரின் வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தென் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து இந்த கிராமர் பார்ட்லேருந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஃப்ரேசல் வெர்பு, ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸு. இதில் வந்து எந்த பேட்டர்ன் அந்த சென்டென்ஸுக்கு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம போடணும். அப்புறம் இந்த ஃபில் இன் த பிளாங்க், சூஸ் த கரெக்ட் ப்ரொப்போசிஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கான அந்த கிளிப்படு வேர்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் தி அண்டர்லைனடு வேர்டு வித் இந்த மாதிரி அந்த அண்டர்லைன் வேர்டுக்கு என்ன எழுதணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து இந்த கிராமர் பார்ட் வந்து படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அதாவது 1 மார்க் வந்து இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் படிக்கணும். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது படிக்காமல் போயிடாதீங்க. தென் பார்ட் 2 வந்தீங்கன்னா 2 மார்க் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து போயம் லைன்ஸ் கொடுத்து அந்த போயம் லைன்ஸில் வந்து கேள்வி கேட்பாங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்குறது, இது மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இன்டெப்த்தான கொஷின் கேட்பாங்க. ஸோ 21, 22, 23 இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதாவது போயட் லைன்ஸ் கொடுத்து போயமோடைய லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி ராக் அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்ட்ரோம்ஸ். ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்? எப்படி நம்ம வந்து லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும்? ஐடென்டிஃபை தி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் தி அபவ் லைன். அந்த லைனில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த போயம் லைன்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தென் செக்ஷன் 2 வந்து போனீங்க அப்படின்னா டூ அஸ் டிரெக்ட், அதாவது டிரெக்டாக இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஆன்சர் எழுதணும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச்சு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, இது மாதிரி எங்கெங்கே அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் அந்த சென்டென்ஸ் வந்து மாற்றி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 3 போனீங்கன்னா 2-3 மார்க் வந்து அங்கே எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாய்ஸ் விட்டு 2-3 மார்க் வந்து எழுதி கொள்ளலாம். அதே போல் செக்ஷன் 3 போனீங்கன்னா 30 வார்த்தைக்கு குறையாமல் 2 மார்க் வந்து எழுதணும். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் துணைப்பாடம் படிப்போம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறத நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை மட்டும் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. இதிலேயே நீங்கள் வந்து சாய்ஸ் விடாமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தெளிவான ஒரு நல்லா தெரிஞ்ச ஆன்சரை வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் அங்கே எழுத முடியும். உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் வேறு கொஷின் எழுதி நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க் எழுதணும். இந்த பை சார்ட்டு, பை டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பார் டயக்ராம். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த கீழே இருக்கிற கேள்விக்கு வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அருண்ஸ் இன்கம் இஸ் ஸ்பென்ட் ஆன் போர்டிங் அண்டு லாட்ஜிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ போர்டிங்க்கு அண்ட் லாட்ஜிங்க்கு வந்து ஒரு 3200, அதாவது 3200 கொடுக்குறாரு. மொத்தம் 8000 8000 3200 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ சிம்பிள் மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டைலாக் பிட்வீன் ஏ கண்டக்டர் அண்ட் பேசஞ்சர். கண்டக்டருக்கும் ஒரு பேசஞ்சருக்கும் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு உரையாடல் வந்து கிரியேட் பண்ணணும். டிமாண்டட் டிராஃப்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான வார்த்தையை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். தென் பார்ட் 5 போனீங்கன்னா 5 மார்க் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் சாய்ஸில் தான் கொஷின் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 4 கொஷின் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது 1 கேட்டால் கூட இல்லை 2 கேட்டால் கூட உங்களுக்கு எது ஞாபகம் நல்லாயிருக்கும் அதை வந்து நீங்கள் எழுதிட முடியும். தென் ஆன்சர் தி ஃபாலோயிங், அதாவது 150 வார்த்தையை வச்சு நீங்கள் அதை டெவலப் பண்ணணும் பேராகிராஃபை. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் லைன்ஸ் வச்சு நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இது எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி எழுதுறது, ரைட் ஏ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பேசேஜஸ். அவங்க ஒரு பேசேஜஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து நம்ம இது எழுதணும். இல்லைனா ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த வேல்யூ ஆஃப் டைம். டைமை பொறுத்தின அந்த நேரத்தினுடைய வேல்யூ எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு பேராகிராஃப் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு ஃபுட் வேஸ்ட்
பற்றின அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைனா அது எழுதலை அப்படின்னா உங்களுடைய கசினை வந்து இன்வைட் பண்ணுறீங்க. எதுக்கு அப்படின்னா செலிப்ரேட் த நியூ இயர் வித் யூ. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி லெட்டர் எழுதுவீங்க? அது ஃபார்மல் லெட்டர். மேலே இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு எழுதுறது ஃபார்மல் லெட்டர். கீழே எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அன்ஃபார்மல் லெட்டர். ஸோ ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும், அன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணுன்றதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பாட் த எரர்ஸ், பிழை இருக்கக்கூடியதை நம்ம திருத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படியே உங்களுக்கு மாறாமல் கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. தென் ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸில் கரெக்டான வார்த்தையை வந்து அதில் ஃபில் பண்ணுறது. ஸோ இதில் இருக்கக்கூடியதை வந்து படிச்சுக்கோங்க. தென் உங்களுடைய ஸ்கூல் புக்லேயுமே நிறைய அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கும், ஸ்பாட் த எரர்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நிறைய கைட்ஸ் இருக்குது. அதாவது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எது அதில் வந்து எரராக இருக்கும், எப்படி அது எரராக ஆகும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இது பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரீட் த ஃபாலோவிங் பேசேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இருக்குங்க இல்லையா, இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்த கேள்விக்கு ஆன்சரே அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் இதை வந்து எழுதிடலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷ் அப்படின்ற சப்ஜெக்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஃபெயில் ஆகக்கூடாத ஒரு சப்ஜெக்ட் இது தமிழ் இங்கிலீஷும் தான். ஸோ லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் வந்து எங்கேயோ வந்து ஸ்கோர் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.